மொத்தம் 2 டாபிக் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஒரு பொண்ணு பயங்கரமான லவ், அதுவும் ஒன் சைடு லவ். ஒன் சைடு லவ்ல இவ்வளவு பயங்கரமா இருக்குமா? யார் எப்படி பண்ணா பார்ப்போம். 2வது டாபிக், ரயில்வே ட்ராக்ல ஒரு கார் வருது. அது யாரு, எங்க, என்ன, எப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். இது முத்து சர்க்கிள், நான் உங்கள் முத்து. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் டாபிக், இன்ட்ரோல சொன்னல, ஒரு பொண்ணு பயங்கரமா லவ் பண்றா. அதுவும் எப்படி? மனசுக்குள்ளேயே லவ் பண்றாளா, இல்ல கற்பனையா லவ் பண்றாளா, இல்ல ஒன் சைடா? அந்த பொண்ணு பேரு ரேனே ஜோஷில்டா. அது சென்னை பொண்ணு, வயசு 30, படிச்சது ரோபோட்டிக் இன்ஜினியரிங். தான் வேலை பார்க்குற கம்பெனியில ஒரு பையனை லவ் பண்றா. நான் ஏற்கனவே சொன்னல, அது ஒன் சைடாவா, கனவுலையா, இல்ல கற்பனையாவா? அது ட்ரீம் கேரக்டர் இல்லைங்க. அந்த பையன் பேரு தீவிச் பிரபாகர். அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளால் தாங்கிக்க முடியல. அந்த கேரக்டர் நம்மளை தாண்டி போயிடுச்சே அப்படின்னு அவ செஞ்ச காரியம் என்னன்னு தெரியுங்களா? பாம் த்ரெட்டுங்க. எங்கெல்லாம்னு நினைக்கிறீங்க? குஜராத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியம், அங்கே உள்ள ஸ்கூலுக்கு, அங்கே உள்ள காலேஜுக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு, ஒரு படி மேலே ஏறி ஏவியேஷன் கம்பெனிக்கே, அதாவது ஏர் இந்தியா ஃப்ளைட் இருக்குல்ல, அதுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுறாங்க. அதுவும் எப்படி? சமீபத்தில் அகமதாபாத் பிளேன் கிராஷ் நடந்ததுல, அதுக்கு முக்கிய காரணம் நாங்க தான் அப்படின்னு மெயில் வருது. அது எப்போ வருது? பிளேன் கிராஷ் ஆன 2-3 நாள்ல. யாருக்கு? குஜராத் போலீஸ்க்கு. இதுக்கு முன்னவே ஒரு மெயில் போட்டு வார்ன் பண்ண, நீங்க சீரியஸா எடுத்துக்கல, இப்ப புரியுதா அப்படின்னு கண்டினியூஸா மெயில் வருது. அதுவும் யார் பேர்ல தெரியுங்களா? ரானே ஜோஷில்டாவோட ட்ரீம் கேரக்டர் இல்லைங்க, ஒரிஜினல் கேரக்டர். அந்த பையன் தேவிச் பிரபாகர் இருக்கான்ல, அவன் பேர்ல வருது. எல்லா மெயிலும் அவனோட பேர்ல தான் வருது. குஜராத் போலீஸும் சைபர் கிரைமும் சேர்ந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அது சென்னையில் இருக்கிற பொண்ணு ரேனே ஜோஷில்டான்னு. அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, தேவிச் பிரபாகர் நேம்ல கண்டினியூஸா மெயில் அனுப்பிட்டு இருந்தால, அந்த சிஸ்டத்துல தன்னோட ஒரிஜினல் மெயில் ஐடியை லாகின் பண்ணியிருக்கா. அதை வச்சு அந்த பொண்ணை கைது பண்றாங்க. கைது பண்ற இடத்துல ஏகப்பட்ட ஃபேக் மெயில் ஐடிஸும் ஏகப்பட்ட ஃபேக் ஃபோன் நம்பர்ஸும் இருந்துச்சு. அந்த பையன் சிக்குவான்னு அந்த பொண்ணு நினைச்சது என்ன மாதிரி ஆட்டிடியூட்? அந்த பையன் நல்லா வாழக்கூடாது, நாசமா போயிடணும், அதுவும் ஒரு ஒன் சைடு லவ்வுக்கு. எந்த பொண்ணாவது இப்படி நினைப்பாளா? உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 2வது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ட்ராக்ல ஒரு கார் ஓடுதுன்னு சொன்னோம்ல, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல. சில பேர் ரயில்வே ட்ராக்ல கிராஸ் பண்ணி போறதா பார்த்துருக்கோம். விபத்து கூட நடந்திருக்கு. ஏன், ஆடு, மாடு, யானை, ட்ரெயின்ல அடிபட்டு கூட நம்ம பார்த்துருக்கோம். ரயில்வே ட்ராக் வெறும் ட்ரெயின் போறதுக்கு மட்டும்தான். அந்த இடத்துல வேற யாராவது எந்த செயலாவது செஞ்சாலும் அது அஃபென்ஸ் தான். ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, யாரும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரயில்வே ட்ராக்ல ஒரு காரை ஓட்டிட்டு ஒருத்தவங்க போறாங்க. அந்த இடத்துல இருக்க மக்கள் எல்லாம் கத்துறாங்க. அந்த வீடியோ இங்க பாருங்க. வீடியோ பாத்தீங்களா? அங்க இருக்க மக்கள் ரொம்ப கிளவருங்க. அடுத்தது என்ன பண்ணாங்க தெரியுங்களா? வேற எந்த ட்ரெயினாவது வந்துட போகுது, அசம்பாவிதம் நடந்துட போகுது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு தகவலை சொல்றாங்க. அந்த தகவலை சொன்னதோட மட்டும் இல்லை, அந்த காரை ஓடி போய் துரத்தி போய் பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போதுதான் அந்த மக்களுக்கு தெரியுது அந்த காரை ஓட்டிட்டு வந்தது ஒரு பொண்ணுன்னு. నెంబర్ ప్లేట్ ఏం లేవన్నా? ఏ ఆపో!
తాడు కట్టుండన్నా తాడు కట్టు మరి हरामजादे कहीं के लड़की को ऐसे हाथ लगाते हो तुम? हाँ? लड़की को ऐसे हाथ लगाते हो? அங்க இருக்க மக்கள் அந்த பொண்ணை குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு குடிச்சிருக்கு அப்படின்னு. குடிச்சிட்டு தான் இந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கு அப்படின்னு அங்க இருக்கவங்களுக்கு தெரியுது. அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அந்த பொண்ணு பேசுற லாங்குவேஜ் அங்க இருக்க மக்களுக்கு தெரியல. போலீஸ் வருது, அந்த பொண்ணை விசாரிக்கிறாங்க. விசாரணையில அந்த பொண்ணுக்கு வேலை போனதாகவும் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததாகவும் சொல்றாங்க. இந்த 2 டாபிக்லயும் இந்த 2 பொண்ணுங்க செஞ்சது அக்லி ஆட்டிடியூட். உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் முத்து. இது முத்து சர்க்கிள்.